Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதிதாக பதவியேற்றுக் கொண்ட 23 அமைச்சர்களுக்கு இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக பதவியேற்றுக் கொண்ட 23 அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. புதிதாக பதவியேற்றுக் கொண்ட 23 அமைச்சர்களுக்கு இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் என்பது இன்றைய தினம் காலை செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட 23 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பதவியேற்றுக் கொண்ட 23 அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது 23 அமைச்சர்களுக்கும் இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மக்கள் மாளிகை அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. முழுமையான விவரங்கள் என்னவாக சொல்லப்படுகின்றன? பிரீதா, வணக்கம். இன்றைய தினம் புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட 23 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆளுநர் மாளிகையிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. 23 பேருக்கும் எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வரப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர்களில் 4 பேருக்கான இலாக்காக்கள் மாற்றப்படுவதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்ட தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவினாசி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கமலி அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமிக்கு பால்வள துறையும் ரஞ்சித் குமாருக்கு வனத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் இன்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு வேளாண் துறை அமைச்சர், உழவர் மற்றும் உழவர் நலன் சார்ந்த துறை அமைச்சர் வழங்கப்பட்டிருக்கிறது. திருவாடனை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராஜீவுக்கு என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் துறை வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதன் ராஜாவுக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையும், ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டு துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேஷ்குமாருக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலா துறையும், விஜய் பாலாஜிக்கு கதர் மற்றும் காதி துறையும், லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் தமிழன் பார்த்திபனுக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு காங்கிரஸ் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமாருக்கு இன்றைய தினம் முதல் முறையாக தமிழகத்தில் புதிய ஒரு அமைச்சர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு பிரிவு துறை அமைச்சர் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த நேற்றைய தினம் கேரளத்தில் இந்த பிரிவு ஒதுக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பது மிகுந்த வரவேற்புக்குள்ளாகி இருந்தது. ஏனென்றால் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தவிர்க்கப்படாத ஒரு துறையாக மாறி வரக்கூடிய சூழலில் தமிழக அமைச்சரவையில் தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை உருவாக்கப்பட்டு அது வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து தகவல் தொழில்நுட்பத்துறையும் அவர் கவனிப்பார் என்ற ஒரு தகவலும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக சம்பத்குமாரும், தொழிலாளர் நலன் மற்றும் துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக முகமது பர்வேஸும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக சரத்குமாரும், நிதித்துறை அமைச்சராக மரிய வில்சனும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியது, ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரிய வில்சன் தான் தமிழக அரசினுடைய நிதி அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே செங்கோட்டையன் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து அந்த இலாக்காக்கள் பறிக்கப்பட்டு மரிய வில்சனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிதித்துறை மற்றும் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சராக மரிய வில்சனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
மதுவிலக்கு துறை அமைச்சராக விக்னேஷ், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் மதுவிலக்கு துறை அமைச்சராக பொறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் முன்னர் குறிப்பிட்டது போல 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்தாலும் கூட 4 அமைச்சர்கள், அதில் 4 பேருக்கு இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற செங்கோட்டையனுக்கு அந்த பதவி என்பது பறிக்கப்பட்டு தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு நிர்மல்குமார், புசி என் ஆனந்த், முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோருக்கான இலாக்காக்களும் சிறிதளவு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றமாக பார்க்கப்படுவது தாவேகாவினுடைய மூத்த நிர்வாகி, தமிழக அரசியலில் ஒரு மூத்த அனுபவம் பெற்ற செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த நிதித்துறை என்பது தற்போது அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு மரிய வில்சனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி தமிழக அரசினுடைய நிதித்துறை அமைச்சராக மரிய வில்சனே செயல்படுவார். அதோடு திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி துறை சார்ந்த திட்டங்கள் துறையும் மரிய வில்சனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருக்கக்கூடிய மதுவிலக்கு துறை கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விக்னேஷ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சரத்குமாருக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை முகமது பர்வேஸுக்கும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சம்பத்குமாருக்கும், வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை தென்னரசுவுக்கும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறை வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய அமைச்சர் குமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதனுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரமேஷுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை அமைச்சராக விஜய் தமிழன் பார்த்திபனும், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக லோகேஷ் தமிழ்செல்வனும், கதர் மற்றும் காதி துறை அமைச்சராக விஜய் பாலாஜியும், சுற்றுலாத்துறை அமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரும் அவரும் பொறுப்பேற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சமூக நலத்துறை மற்றும் மகளிர் நலத்துறை சார்ந்த அந்த துறைக்கு ஜெகதீஸ்வரி அமைச்சராகவும், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறைக்கு மதன் ராஜா அமைச்சராகவும், கூட்டுறவு துறைக்கு காந்திராஜ் அமைச்சராகவும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு கடலூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்குமாரும் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கும்பகோணத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வினோத் தமிழக அரசினுடைய வேளாண் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சராக ரஞ்சித் குமாரும், பால்வளத்துறை அமைச்சராக விஜயலட்சுமியும், கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சராக கமலியும், மீனவர் நலத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத்தும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பொறுப்பு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இந்த 23 பேருக்கும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அவர்களுக்கான இலாக்காக்கள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரிடம் இருந்த ஒரு சில இலாக்காக்களும் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் துறை என்பது முதலமைச்சர் வசம் இருந்தது. அந்த துறை என்பது தற்போது ராஜபாளையம் சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவரே சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இனி வரக்கூடிய காலங்களில் செயல்படுவார் என்பதையும் தற்போது ஆளுநர் மாளிகையிடமிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய இந்த குறிப்பு தெரிய வந்திருக்கிறது. இதில் முதல் விஷயம், செங்கோட்டையன் வசம் இருந்த நிதித்துறை என்பது அவரிடம் விடுவிக்கப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரிய வில்சனே தமிழக அரசினுடைய நிதித்துறை அமைச்சராக செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, நேற்றைய தினம் கேரளத்தில் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. அதில் மிகவும் கவனிக்கத்தக்கதாக இருந்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுக்கு என புதிய அமைச்சரவையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுக்காக ஒரு அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைக்கும் அமைச்சராக செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமான விஷயங்கள் இன்றைய தினம் அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரமேஷ்
தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 அமைச்சர்களுக்கு ஒருவர் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும் மற்றொருவர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார். இருவரும் இந்த கேபினெட் அமைச்சர்களாக இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவை மொத்தமாக 33 பேராக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 33 பேருக்குமான இலாக்காக்கள் அதிகாரப்பூர்வமாக தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், தற்பொழுது 33 அமைச்சர்களுக்கும் இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போலவே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதே போல பார்த்தோமே ஆனால் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இலாக்காக்கள் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாற்றங்களுடைய எதிரொலி என்னவாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதற்கான காரணங்கள் ஏதேனும் சொல்லப்படுகின்றதா? என்ன விவரங்களாக இருக்கின்றன? மாற்றங்கள் என்பது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு மூத்த தலைவராக செங்கோட்டையன் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் நிதித்துறை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிதித்துறையை பொறுத்தவரையில் மத்திய அரசுடன் தொடர்பில் இருக்க வேண்டியது, நிதித்துறை சார்ந்து பல்வேறு விவரங்கள் இருக்க வேண்டியது, அதற்கு ஒரு இளைஞரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு குரலும் எழுந்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே மரிய வில்சனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. ஏற்கனவே RK நகர் சட்டமன்ற தொகுதியின் போது அவர் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்ற ஒரு தகவலை பகிர்ந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்படும் என்ற ஒரு வாய்ப்பு பரவலாக பரவி வந்த நிலையில் தற்போது அவர் தமிழக அரசினுடைய நிதித்துறை என்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார். நிதித்துறையை பொறுத்தவரையில் தமிழக அரசினுடைய மிக முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய துறை மட்டுமல்லாது நிதி மேலாண்மையில் கடன் சுமை இப்படியாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளான இந்த காலகட்டத்தில் அவருக்கு அந்த நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருப்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று முதல் முறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த மரிய வில்சனுக்கு நிதித்துறையை ஒதுக்கி இருப்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றைய தினத்திலேயே முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 5.5 லட்சம் கடன் வாங்கப்பட்டதோடு மொத்த கடன் என்பது 10.5 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது. அந்த தமிழகத்தினுடைய தற்போதைய நிதிநிலை எப்படி இருக்கிறது, என்ன நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பாக ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருந்தார். அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணி தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அந்த நேரத்தில் தான் தற்போது நிதித்துறை அமைச்சராக மரிய வில்சன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட இந்த பொறுப்பு என்பது செங்கோட்டையனிடமிருந்து பறிக்கப்பட்டு மரிய வில்சனுக்கு வழங்கப்பட்டிருப்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையனிடமிருந்த நிதித்துறை பதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கூடுதலாக மேலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது தமிழக அரசு துறைகளில் முக்கியமான துறைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை பொறுத்தவரையில் தமிழக மக்களோடு ஒன்றிணைந்து அன்றாடம் நிகழ்வுகளில் ஒன்றிணையக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. பட்டா சிட்டா தொடங்கி அவர்களுக்கு தேவையான அந்த பயிர் காப்பீடு வரை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வசமே இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மழை, புயல், வெயில், வெள்ளம், சூறாவளி இப்படியான பேரிடர் காலங்களிலும் அதிக அளவு செயல்படக்கூடிய, பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை வழங்கக்கூடிய துறைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சராக செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்த நிதித்துறை தான் மரிய வில்சன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூடுதலாக பிளானிங் மற்றும் திட்டமிடல் துறை, திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி துறை, தமிழக அரசு துறை சார்ந்து பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சராகவும் மரிய வில்சன் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு அந்த இலாக்காக்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பினான்ஸ் என்று அழைக்கப்படும் போது, நிதித்துறை என்று அழைக்கப்படும் போது நிதி மட்டுமல்லாது ஓய்வூதியதாரர்கள் முன் அந்த துறைக்கு கீழாக தான் வருகிறார்கள். ஓய்வூதிய பலன் பெறக்கூடிய அந்த மக்களும் இந்த துறையின் கீழ் தான் வருகிறார்கள். அவர்களுக்கான அந்த ஓய்வூதியம், நிதி பற்றாக்குறை, நிதி மேலாண்மை, கடன் சுமை உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களுக்கு உட்பட்ட இந்த நிலையில் மரிய வில்சனுக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடும் என அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதே
என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான விடைகள் அடுத்தடுத்த மாதங்களில் அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலம் தெரிய வரும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா, விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போலவே பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த வேட்பாளரை பொறுத்தவரை, அந்த எம்எல்ஏ பொறுத்தவரை நாம் பார்த்தோமேனால் அவருக்கு உயர்கல்வி துறை கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, பரவலாகவே பேசப்பட்டது. தற்பொழுது அந்த துறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏவுக்கும் ஒரு துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்கப்படுகின்றது? காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். அவர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே இந்த சுற்றுலா மற்றும் ஏனென்றால் அவருக்கு பொறுத்தவரையில் போக்குவரத்து துறை ஒரு டிமாண்ட் வைத்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்து துறை கிடைக்கப்படாத நிலையில் அந்த துறை என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மூத்த நிர்வாகியும் சேலத்தினுடைய தெற்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விஜய் தமிழன் பார்த்திபனுக்கும் வழங்கப்பட்டிருக்கார். அவர் விஜயனுடைய மிக நெருக்கமான ஒரு நபராக அறியப்படுகிறார். அவருக்கு அந்த பொறுப்பை வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய துறைகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளாகவும் இந்த முறை கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உயர்கல்வி என்பது தமிழகத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இந்தியாவிலேயே ஒப்பிடும்போது தமிழகத்தில் தான் அந்த உயர்கல்வி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது 50% கடந்திருக்கிறது. அப்படியான சூழலில் இந்த உயர்கல்வி துறை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த துறை தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு சுற்றுலாத்துறை என்பது கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். 5 பேரில் 2 அமைச்சரவை வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி தான் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்திருந்தது. அதோடு ராகுல் காந்தி மற்றும் தாவேகா தலைவர் விஜய் ஆகிய இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நீண்டகால நட்புறவு என்பது இதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது. இருவருக்கு அமைச்சரவை பதவி வழங்கப்படும் என்ற ஒரு ஒப்புதல் வழங்கியிருந்தாலும் கூட தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா மற்றும் உயர்கல்வித்துறை 2 அமைச்சர் பதவியும் தமிழக அமைச்சரவையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக பார்க்கப்படுகிறது. எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை ஒதுக்கீடு செய்ய ஒப்புக்கொண்டார்களோ அதை போலவே 2 முக்கியமான துறைகளையும் காங்கிரசுக்கு தாவேகா ஒதுக்கி இருக்கிறது. அது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களான இலாக்காக்களே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. பிரிட்டா, விக்னேஷ், தற்பொழுது காங்கிரஸை பொறுத்தவரையில் 2 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாம் பார்த்தோமானால் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வசம் மகளிர் நலன், இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான துறை என்று பார்க்கும்பொழுது நீர்வளத்துறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது திரு என் ஆனந்த் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது அரசியல் வட்டாரத்தில் என்னவாக பேசுபொருளாக இருக்கின்றது? முதலமைச்சர் வசம் இருந்த அந்த மகளிர் நலத்துறை மட்டும் பிரிக்கப்பட்டு ராஜேஸ்வரி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர் ஏற்கனவே வகித்து வந்த அந்த பொதுத்துறை, பொது நிர்வாகம், IAS, IPS, IFS, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மகளிர் நலத்துறை, அது மட்டுமல்லாமல் இளைஞர் நலத்துறை, குழந்தைகள் வெல்ஃபேர், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை ஆகிய அனைத்து துறைகளும் அவர் வசம்தான் இருக்கிறது. அவரிடம் இருந்து மகளிர் மேம்பாட்டுத்துறை மட்டும், அதாவது சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை மட்டும் எடுக்கப்பட்டு அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அது என்பது ராஜேஸ்வரிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவருக்கு இருக்கக்கூடிய துறைகள் அனைத்தும் அப்படியேதான் இருக்கிறது. பொதுவாக முதலமைச்சரை பொறுத்தவரையில் இந்த பொது நிர்வாகம், இந்த காவல், உள்துறை சார்ந்த பொறுப்புகளை மட்டுமே தன்வசம் வைத்துக் கொள்வார்கள். தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் நகராட்சி நிர்வாகத்துறை என்பதே ஒரு தனி அமைச்சர் வகிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய துறையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள் உட்பட
அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் அந்த நகராட்சி நிர்வாகத்துறைக்கு கீழ் தான் வருகிறது. எனவே அதனை நிர்வகிப்பதற்கு தனியாக ஒரு அமைச்சர் இருக்க. விக்னேஷ், நீங்க இணைப்பிலேயே இருக்கலாம், நாம் தொடர்ந்து பேசுவோம். சார்பில் பிஏசி என்று பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி என்று இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் முடிவெடுத்தாலும் பிஏசியுடைய முடிவு தான் இறுதியானதாக இருக்கும். அந்த பிஏசி பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மனாக இருப்பவர் கேரளத்தினுடைய தலைவர் சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள். சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் என்பவர் நபிகள் நாயகத்துடைய 38வது வாரிசு என்று உலகம் போற்றுகக்கூடிய தலைவர். அவருடைய தலைமையில் தான் பிஏசியை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆக பிஏசியுடைய தலைவர் சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் அவர்கள், அதே மாதிரி இந்திய முஸ்லீம் லீகுடைய இன்றைய அமைச்சர் குஞ்சாலி குட்டி அவர்கள் தேசிய பொதுச் செயலராக இருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து நேற்றைய தினம் எங்களுக்கு அறிவித்தார்கள். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அமைக்கிற அமைச்சரவையில் முஸ்லீம் லீகிற்கும் இடம் கொடுக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தி செய்தார். ஆக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய அகில இந்திய அமைப்பும் அதனுடைய ஒப்புதலும் பெற்று நாங்கள் இங்கே காலையிலிருந்து இங்கே கூட்டம் நடத்தி கூட்டத்தின் வாயிலாக எடுத்த முடிவு என்ன என்றால், தமிழகத்தில் வெற்றி கழகம் உள்ள அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறுவதற்கு ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு ஒப்புக்கொண்ட அதே நேரத்தில் அருமை சகோதர சகோதரிகள் இங்கே 3 மணி நேரமாக விவாதம் பண்ணியது என்ன என்றால், நாம் 2 எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கிறோம். ஒருவருக்குத்தானே அவர்கள் அமைச்சராக ஆக்க விரும்புகிறார்கள். ஏன் நீங்கள் 2 அமைச்சர்களை கேட்கக்கூடாது என்றும் இங்கே அதிகமாக பேசப்பட்டது. அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு முதலில் அவர்கள் ஒப்புக்கொண்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். அதற்கு பிறகு அடுத்தவரை பற்றி நாம் சிந்திப்போம், கேட்போம் என்ற அடிப்படையில் அந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மாநில தலைவர் என்கிற முறையில், தேசிய தலைவர் என்கிற முறையில் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அப்போது ஒப்படைத்த காரணத்தினால 2 எம்எல்ஏக்களில் பாபநாசன் தொகுதி எம்எல்ஏ ஏஎம் ஷாஜஹான் அவர்களை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அது ஆரம்பமான இந்த கட்டத்தில் ஏஎம் ஷாஜஹான் அவர்களை தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி, இது நல்ல ஆட்சி செய்வதற்கும் தமிழகத்தில் முந்தைய ஆட்சி செய்த அனைத்து நல்ல திட்டங்களையும் தொடர்வதற்கும், முந்தைய ஆட்சியில் நடந்த எல்லா சிறப்பான அம்சங்களையும் தொடர்ந்து தமிழகத்தில் நடப்பதற்கும் இந்த நல்லாட்சி நிச்சயமாக பாடுபடும். விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த நல்லாட்சி சிறப்பாகவும் மக்கள் போற்றக்கூடிய வகையிலும் வரலாறு படைக்கக்கூடிய அளவுமான ஒரு நல்லாட்சியாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துவோடு நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு. தாவேகா கூட்டணிக்கு நீங்க வரும்போது ஆரம்பத்திலிருந்து ஸ்டாலின் கேட்டு, திமுக தலைவர் ஸ்டாலினை கேட்டு தான் நாங்க முடிவெடுப்போம், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. காலையில ஸ்டாலின் இடத்துல பேசினாரு. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்து, எடுத்துக்கிற முடிவை வாழ்த்து என்று சொல்லிக்கலாம். காலையில் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க அவங்க கிட்ட இதை கன்சிடர் பண்ணீங்களான்னு கேட்டேன். அமைச்சரவையில் இல்லை அது நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கோம். அமைச்சர் இடம்பெறுவதற்கு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ இடம்பெறோம். இப்போ நீங்க தாவேகா கூட்டணியில முழுமையா ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றீங்க அமைச்சரவையில. இன்னமும் திமுக கூட்டணியில தொடர்றீங்களா இல்ல தாவேகா கூட்டணியில தான் முழுமையா? இல்லை, அந்த கூட்டணி பற்றி இப்போ நாங்கள் பேசலை. இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியில் பங்கேற்பது இந்திய முஸ்லீம் எடுத்திருக்கிற முடிவு. இது தேர்தல் காலக்கூடிய முடிவு அல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதற்கான முடிவு.
இந்த முடிவை நாங்கள் சாதகமாக எடுத்து அகில இந்திய தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தல்படி எடுத்திருக்கிறோம். இது நல்ல ஆட்சி தொடர்வதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம். இதை ஏன் கேட்கிறேன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நாங்க தொடர போறோம் அப்படின்னு. அவங்க தொடரும் போது பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுப்பாங்க. நீங்க ஆட்சியில இருந்துகிட்டே அவங்க கூட வந்து அந்த போராட்டங்கள் எல்லாம் கலந்து இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி போராட்டத்தை கலப்பாங்க? ஆட்சியை டிஃபெண்ட் பண்ணுறது தானே ஆட்சியில் உள்ளவங்களுடைய கடமை. ஆட்சியில் குறைகள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெளியிடுவோம், தட்டி கேட்போம். உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்தடுத்து வரக்கூடிய நிலையில அப்போது நீங்க வந்து கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பீங்க? அது அந்த நேரத்தில் முடிவெடுப்போம். அந்த நேரத்தில் வரும்போது முடிவெடுப்போம். இல்லை, அந்த பேச்சு இப்போ கிடையாது. நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற தாவேக தலைமையிலான அரசாங்கத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அந்த ஒத்துழைப்பில் அரசாங்க அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டதை ஏற்றிருக்கிறோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் எங்கள் முஸ்லீம் லீக்கின் சார்பாக ஒருவரை நியமித்து AM ஷாஜகான் அவர்களை நியமித்து அவர்தான் அமைச்சராக உரியவர் என்று சொல்லியிருக்கிறோம். வருங்காலத்தில் 2 அமைச்சர்களும் எங்களுக்கு கொடுத்தா மிக நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கை உங்கள் மூலமாக. எதையும் நான் கேட்குறேன். நாங்கள் கண்டிஷனே வைக்கலையே, எந்த நிபந்தனையும் இல்லையே, எந்த நிபந்தனையும் நாங்கள் சொல்லலை. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் உங்களுக்கு தெரிவிப்பதாக நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்தும் எங்களை மதித்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்களும் எங்களிடத்திலே வந்து சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அவர் சொன்ன பெருந்தன்மையை நாங்கள் பாராட்டுறோம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, லாஸ்ட் டைமாக இருக்காதுல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் கண்டினியூ. நவ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். இல்லை, நாங்கள் இப்போ தான் அறிவிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட தானே அறிவிக்கிறோம். இந்த முடிவு இப்போ தான் அறிவிக்கிறோம். இந்த அறிவிப்பை அவங்களுக்கு CMக்கு நாங்கள் தெரிவிப்போம். முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை தெரிவிப்போம். இந்த மாதிரி நாங்கள் முடிவெடுத்துருக்கோம் தெரிவிப்போம். அவர் ஒரு இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணாங்க. இந்த அமைச்சரவையிலே பதவி ஏற்பதற்கான இந்த காலையில் முடிஞ்சு இல்லை பாய், அதெல்லாம் முடியாது. அது எங்கள் பேச்சு, எங்களுடைய ப்ராப்ளம் கிடையாது. எங்கள் கூட்டம் 11 மணிக்கு நாங்கள் போட்டோம். எங்கள் கூட்டங்கிறது தமிழ்நாடு முழுந்து வரணும். இஷ்டத்துக்குலாம் 4 பேரை வச்சுலாம் நாங்கள் கூட்டம் நடத்த முடியாது. தமிழ்நாடு முழுதும் வந்து தான் அந்த கூட்டம் நடத்தியிருக்கோம். இந்த முடிவோட இதுதான் எங்கள் முடிவு. இது எங்கள் முடிவை தெரிவிச்சிருக்கோம். அவர் நாளைக்கோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற முடிவுப்படி பதவி பிரமாணம் கவர்னர் செஞ்சு வைப்பார். அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக திமுக தலைவர் உங்ககிட்ட என்ன சொன்னார் சார்? இல்லை, அமைச்சர் அவரை டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் சேரலை பாய். அவர்கிட்ட தெரிவிச்சாச்சு. அவர் எங்களுக்கு காலையில் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டார். ஓகே. IUML கட்சிக்கு தமிழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் உயர்மட்ட குழுவை கூட்டி ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நேஷனல் பிரசிடென்ட் காதர் மைதீன் செய்தியாளர்களை சந்தித்து பல விவரங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் IUML சேர்ந்த MLA பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஷாஜகான் அமைச்சராகிறார் என அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து பேசியதை தற்போது நாம் பார்த்தோம்.